கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே எல்லாரும் பாஸ்டராக முடியுமா என்கிற தலைப்பிலே ஒரு சிறிய வேத ஆய்வை நாம் மேற்கொள்ளும்படி வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் முயற்சிப்போம். பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த வேத வசனங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் குறித்து திட்டமும் தெளிவுமாக நமக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறது. எந்த ஒரு சந்தேகத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்திலே இடம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் பரிசுத்த வேதத்தில் விடை இல்லைங்க, பதில் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாவற்றிற்கும் நேரடியாக அல்லது மறைமுகமாக ஆணித்தரமாக பதில்கள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த நாட்களிலே பல பேரும் தங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்கிற அல்லது பலரிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் நான் பாஸ்டாக முடியாது? எல்லாரும் பாஸ்டாக முடியுமா முடியாதா? நான் இத்தனை வருஷமாக ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறேன், இத்தனை வருஷமாக சபைக்கு போகிறேன், ஏன் நான் பாஸ்டாக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இந்த பாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை முதலாக நம்ம பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம அணுக வேண்டும். பாஸ்டர் என்றால் ஒரு மேய்ப்பர் என்கிறதான ஒரு அர்த்தம் தான் கொடுக்கப்படுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 5வது அதிகாரம் 4வது வசனம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரதான மேய்ப்பர் என்ற அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. பாஸ்டர் என்று சொன்னால் ஷெப்பர்ட், மேய்க்கிற ஒரு தொழிலை செய்கிற ஒரு நபர். ஷெப்பர்ட், பாஸ்டர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே பிரதான மேய்ப்பர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்த ஒரு பரிசுத்தமான நபர் மறுபடியும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் அழைத்து செல்வதற்காக. அவருடைய பெயர் பிரதான மேய்ப்பர் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரதான மேய்ப்பர் என்று சொன்னால் அவர் ஜெயித்தவர், தேவனால் முடிசூட்டப்பட்டிருக்கிறார், அவருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவரை நாம் பிரதான மேய்ப்பர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் பிரதான மேய்ப்பர் என்று சொன்னால் சப்ஸ்டிடியூட் என்கிறதான அந்த ஒரு வார்த்தை வருகிறது. அதாவது சீஃப் ஆஃபீஸர் என்று சொன்னால் அவருக்கு கீழே இருக்கிற சில நபர்களும் அங்கே நமக்கு தானாகவே நம்முடைய மனசில் வந்துடுவாங்க. இவர் தாங்க இந்த டீமுக்கு ஹெட் அப்படின்னா உதவிக்காக யாராவது அங்கே இருப்பாங்க. டைரக்டர் என்று இருந்தால் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்று சொல்லி இருப்பார்கள். அப்படி என்றால் பிரதான மேய்ப்பர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார், சபையை அரசாளுகிறார், இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த தேசங்களையும் அவர் அதிகாரிகள் மூலமாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறார், சரியானபடி வழி நடத்துகிறார். அவரை நாம் சரீர பிரகாரமாக நாம் பார்க்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய விதமாக நாம் உணர்கிறோம், விசுவாசிக்கிறோம். பிரதான மேய்ப்பர். சபையானது கட்டப்பட்டு சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலே கட்டப்பட்டு அது இன்றைக்கு உலகமெங்கும் வளர்ந்து பெருகி வருகிறது. உலகமெங்கும் பிராந்திய சபைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. புதிய உடன்படிக்கை உபதேசத்தின் அடிப்படையில் பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்துவின் மூலமாக ஆங்காங்கு பிராந்திய சபைகளை கட்டி கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக ஒவ்வொரு பிராந்திய சபைக்கும் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அவர் ஆவிக்குரியவராக இருக்கிறார். அப்படி என்றால் சரீர பிரகாரமாக ஒவ்வொரு பிராந்திய சபைக்கும் ஒரு மேய்ப்பன் தேவை, ஒரு பாஸ்டர் தேவை. இது நல்லதானே இருக்கும். அதாவது ஒரு ஆவிக்குரிய தலைவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறார், அவர் நமக்கு தேவையான ஆலோசனைகளை பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் கொடுக்கிறார், அவர் மூலமாக நாம் பிதாவை தொழுது கொள்கிறோம். இது எல்லாம் ஆவிக்குரிய விதத்திலே நடக்கிறது. அப்படி என்றால் சரீர பிரகாரமாக ஒரு பாஸ்டர் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையிலே நல்ல விஷயம்தான். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களும் கூட இதே தான் கேட்டாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். கடைசியில் தேவன் அதற்கு ரொம்பவும் மனசு வருத்தப்பட்டார். அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டது நிமித்தம் சாமுவேலும் கூட வருத்தப்பட்டான். கடைசியாக ஜனங்களுடைய இஷ்டத்தின்படியே தேவன் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தார்.
கடைசியாக அது அவர்களுக்கு ஒரு பெரிய கண்ணி ஆயிற்று. அதன் மூலம் அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய உழைப்பை அந்த ராஜாவுக்கு கொடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் கூட பிராந்திய சபைகளில் ஒரு பாஸ்டர், ஒரு மேய்ப்பன் இருப்பது நல்லதுதான் என்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது மேலோட்டமாக பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்கும். ஏனென்றால் நம்ம விசாரிக்கிறதற்கு, அல்லது நம்ம வீடுகள் வந்து ஜெபம் பண்ணுவதற்கு, அல்லது அரசாங்கத்தின் மூலமாக எழுகின்ற கேள்விகளை சமாளிப்பதற்கு, ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்துவதற்கு, இப்படி பல விஷயங்கள் ஒரு பிராந்திய சபையை சுற்றிலும் இருக்கிறது. எனவே இதெல்லாம் செய்வதற்கு ஒரு பாஸ்டர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஒரு பாஸ்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அடியோட நிராகரிக்கிறது. எப்போதுமே பரிசுத்த வேதாகமத்தில் புதிய உடன்படிக்கையில் சபைக்காக கொடுக்கப்பட்ட ஆலோசனை புஸ்தகங்கள் இருக்குது அல்லவா, நிருபங்களில். அந்த நிருபங்களில் ஒரு பாஸ்டர் அப்படிங்கிற அந்த தத்துவம், அந்த சித்தாந்தம் அங்கே நிராகரிக்கப்படுகிறது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்தான் பாஸ்டர்களாக இருக்க முடியும். அதை தமிழில் சொல்லணும்னா மூப்பர்கள் என்று சொல்வார்கள், எல்டர்ஸ் என்று சொல்வார்கள். எல்டர்ஸ் அவர்கள் பாஸ்டர்னு சொல்லலாம், அவர்களை பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ் என்று சொல்லலாம், ஷெப்பர்ட்ஸ் என்று சொல்லலாம். இவர்கள் சபையை விசாரிக்கிறவர்கள், அவர்கள் மேய்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். சரீர பிரகாரமாக பாஸ்டர்ஸ் தேவை, அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பாஸ்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நான் ஏன் பாஸ்டர் ஆக முடியாதா, எல்லாரும் பாஸ்டர் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் வைக்கப்படுகிறது. முதலாக யார் யாரெல்லாம் பாஸ்டர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்க்க வேண்டும். அதாவது யாரெல்லாம் பாஸ்டர் ஆக முடியாது? ஒரு பெண் பாஸ்டர் ஆக முடியுமா? ஒரு பெண் மூப்பராக இருக்க முடியுமா அப்படின்னு முதல்ல பார்ப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். 11வது வசனத்தில் அவள் அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதிகாரம் செலுத்த வேண்டிய வரும், உபதேசம் பண்ண வேண்டியது வரும். கண்டிப்பாக ஒரு பிராந்திய சபையை வழிநடத்தும் பொழுது பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை காண்பிக்க வேண்டி வரும். இருமாப்போடு அல்ல, அன்போடும் சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் பிராந்திய சபையினுடைய பேர் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் அதிகாரம் செலுத்த வேண்டியது வரும். அவர்கள் உபதேசம் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்கள் தான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும், பெண்கள் அமைதலாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் அவள் அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் பெண்களுடைய விஷயத்தில் இங்கே இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு குடும்பம் என்கிற ஒரு காரியம் இருக்குது இல்லையா, அது உண்மையிலேயே சபைக்கு இணையான ஒரு காரியம். ஒரு சபையை நடத்துறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி ஒரு குடும்பத்தை நடத்துறது அவ்வளவு சிரமம். எனவே குடும்பம் என்கிற ஒரு பாரத்தை ஏற்கனவே சகோதரிமார்கள், பெண்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வீட்டை கட்டுவதிலே நீதிமொழிகள் 36வது அதிகாரத்தை வாசிக்கிறோமே, அது ஒரு பெண் அடிமைத்துவம் கிடையாது. இது ஒரு பெண்களை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம் என்று யாராவது நினைத்தால் தயவு செய்து அந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் முதலாவது வெளியே வாருங்கள். ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிற ஒரு பொறுப்பிலே, ஒரு உன்னதமான பணியிலே பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலும் ஒரு பொறுப்பை திணிக்கக்கூடாது. அது இரண்டு பக்கமுமே, சபையும் ஒழுங்காக விசாரிக்க முடியாது, வீட்டையும் ஒழுங்காக விசாரிக்க முடியாது. அதனால் தேவன் இந்த பொறுப்பை ஆண்களுக்கு கொடுக்கிறார். முதலாக நம்ம இதை தான் தெரிஞ்சுக்கணும். வீடு என்கிற அந்த ஒரு காரியம் மிகவும் கனத்திற்குரிய காரியம். பிள்ளைகளை வளர்ப்பது, வீட்டை சரியானபடி நடத்துவது, கணவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்வது, கணவர் கொடுக்கிறதான பொருளாதாரத்தில் வீட்டை நடத்துவது, குடும்பத்தினுடைய பெயர் கௌரவமாக இருப்பது,
இவை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனைவி இல்லை என்றால், ஒரு பெண் இல்லை என்றால் ஒரு வீடு அவ்வளவுதான். அதாவது குடும்பத்தை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு, நான் சபையை மாத்திரம் நான் நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒருத்தர் வந்து நடத்தவே முடியாது. அது பல ஒழுங்கினங்கள் அங்கே நடந்துரும். அடுத்ததாக சபை கெட்டு போயிரும். அதனால முதலாவது குடும்பம் தான் முக்கியம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் இருந்தால் சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்றால் குடும்பத்தை நடத்துவதற்கு பெண்ணுடைய ஒத்துழைப்பு மிக அவசியம். ஒரு மனைவியினுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அவ்வளவுதான். குடும்பத்தை கட்டமைப்பதிலே மனைவியினுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம். அதனால தான் பெண்கள் பாஸ்டராக முடியாது. கொரிந்து புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சபையிலே பெண்கள் பேசுவது அயோக்கியமாய் இருக்குமே என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அதற்கு உண்டான பதில் என்ன என்று சொன்னால் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே, எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். ஆதாம் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டான், ஏவாள் ஆதாமிலிருந்து உருவாக்கப்பட்டாள். ஆதாம் வஞ்சிக்கப்படலை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே தேவனுடைய காரியங்களை செய்கிற விஷயத்தில், தேவனுக்கு சொந்தமான ஒரு சபையை விசாரிக்கிற விஷயத்தில், ஒரு ஆண் மகன், ஒரு புருஷன், அவன் தேவனுடைய காரியங்களை செய்ய வேண்டும். அவன் மேய்க்கிற தொழிலை செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை, கிறிஸ்தவ மக்களை, அந்த சபையின் உறுப்பினர்களை மேய்க்கிற தொழிலை ஒரு ஆண் தான் செய்ய வேண்டும். ஆனால் அவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்துவதிலே சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தை சிறப்பாக வழி நடத்துவதிலே ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு மிக மிக அதிகம். அந்த பெண், அந்த குடும்ப தலைவி, அந்த குடும்ப தலைவனுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனாலே மனைவிக்கு அதிகமான பொறுப்பு வீட்டில் இருக்கிறபடினாலே அவளுக்கு பாஸ்டராக முடியாது. தேவன் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை இங்கே வைத்திருக்கிறார். ஆதாம் வஞ்சிக்கப்படலை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டால். ஆதாம் பாவம் செய்யலை, இவ தான் பாவம் செஞ்சா. அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் பரிசுத்தாவினர் சொல்லி வைத்திருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கூடவே ஒரு விஷயம், வீடு என்கிற ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த வீட்டை நடத்துகிற விஷயத்தில், வீட்டை கட்டுகிற விஷயத்தில், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி வாசிக்கிறோமே, அதிலே மனைவினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனாலே சபையை கட்டுகிற காரியத்தை புருஷனும், வீட்டை கட்டுகிற காரியத்தை மனைவி, இப்படியாக தேவன் ஒரு சிறப்பான ஒரு காரியத்தை, திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். எனவே கண்டிப்பாக பெண்கள் பாஸ்டராக முடியாது, பெண்கள் மேய்ப்பர்களாக முடியாது, பெண்கள் மூப்பர்களாக முடியாது. பெண்கள் பாஸ்டர் என்பது அங்கீகரிக்கப்பட முடியாத ஒன்று. பெண்கள் எக்காரணம் கொண்டு சபையிலே பேசக்கூடாது. இது வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். உலகத்தில் எங்கெங்கு தேவனை தொழுது கொள்கிறார்களோ, எந்தெந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே தொழுது கொண்டாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானதாக எழுதப்பட்ட ஒரு விஷயம். இனி எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும், ஏற்கனவே எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போயிருந்தாலும், இது மாறாத ஒரு பிரமாணம். அதனால் பெண்கள் எக்காரணம் கொண்டும் பாஸ்டர் ஆக முடியாது. இப்போ புரிஞ்சுங்களா? எல்லாரும் பாஸ்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. முதலாக பெண்கள் பாஸ்டராக முடியாது. சரி, இரண்டாவதாக யார் பாஸ்டராக முடியாது அப்படின்னா, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் ஒரு லிஸ்ட் வருது. அதாவது செக்லிஸ்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு மிஷினை வந்து சப்ளை பண்ணியாச்சு. சப்ளை பண்ணோடனே ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் போய் அந்த மிஷினை போய் செக் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு சார்ட்டு கொடுப்பாங்க, செக்லிஸ்ட்டு. இந்தந்த இதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட்டு கொடுப்பார். அவர் ஒவ்வொன்றா அந்த செக்லிஸ்ட்டை பார்த்து அந்த மிஷினை சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிகிட்டே வருவார். ஏதாவது ஒரு இடத்துல அது வந்து சரியில்லை, அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணுன்னா அதில் குறிப்புகள் எழுதி வைப்பார். இதே மாதிரி தான் ஒரு 2 வீலர் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க உடனே ஒரு பெரிய செக்லிஸ்ட் சீட் எடுத்து அதில் எழுதி உங்கள் வண்டி நம்பரு எல்லாம் எழுதி வச்சுட்டு அதில் வந்து எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்க.
அதே மாதிரி 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு செக்லிஸ்ட் இருக்கிறது. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. கண்காணிப்பு என்று சொல்வது பாஸ்டர். ஒரு பாஸ்டர் வேலையை விரும்புகிறவன், ஒரு ஷெப்பர்டு, ஒரு மூப்பர், எல்டர் வேலையை விரும்புறது ரொம்ப நல்ல விஷயம். அது உண்மையான ஒரு வார்த்தை. நல்ல வேலை, உலகத்திலே மிகப்பெரிய அருமையான வேலை. ஆனால் அதற்கு தகுதி அம்சங்கள் இருக்கிறது. கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படக்கூடாது. ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க வேண்டும். இப்போ முதல் ஒரு பாயிண்ட் பார்த்தோமே, அதாவது பெண்கள் பாஸ்டராக முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதற்குண்டான ஒரு பதில் இங்கேயும் இருக்குது. ஒரே மனைவியை உடைய புருஷன். இந்த இடத்துல ஒரே புருஷனை உடைய மனைவி தான், ஒரே புருஷனை உடைய மனைவி தான் பாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு வரல. ஒரே மனைவியை உடைய புருஷன் தான் இருக்கணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்படி என்றால் நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கணும். இந்த செக்லிஸ்ட் பிரகாரம் இருக்க தகுதி அம்சங்களின் அடிப்படையில் தான் ஒரு மனுஷன், ஒரு சகோதரன் பாஸ்டராக முடியும். குற்றம் சாட்டப்படக்கூடாது, ஒரே மனைவியுடைய புருஷன் இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும், யோகியதை உள்ளவனாக இருக்கணும், அந்நியரை உபசரிக்கணும், போதக சமர்த்தனாக இருக்கணும், மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனாக இருக்கணும், சண்டை பண்ணக்கூடாது, பண ஆசை இல்லாதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாக இருக்க வேண்டும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கங்களிலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த தெரிந்தவன் தான் தேவனுடைய சபையை விசாரிக்க முடியும். இப்படியாக தகுதி அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பாஸ்டருக்கு. அதற்கப்புறமாக அந்த பாஸ்டருக்கு உதவிக்காரர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ஹெல்ப்பர் பாய்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஹெல்ப்பர் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெல்ப்பர்ஸ்னு சொல்லுவாங்க, உதவிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உதவிக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருநாக்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, மதுபான பிரியராய் இருக்கக்கூடாது. அதே 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலேருந்து இந்த செக்லிஸ்ட்னு சொல்கிறோமே, தகுதி அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது. நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். இதுவும் கூட உதவிக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். ஏனென்றால் பெண்கள் சம்பந்தமான காரியங்களை விசாரிப்பதற்கு பெண்கள் அங்கே உதவிக்காரர்களாக இருக்கலாம். சில இடங்களிலே உதவிக்காரர்கள் என்பவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து அந்த பணியை செய்கிறார்கள், அமைதியாக இருப்பார்கள். ஆனால் சோதிக்கப்பட வேண்டும், முன்னதாக இவர்கள் சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாற்றப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும், அவதூறு பண்ணாதவர்களும், தெளிந்த புத்தியுள்ளவர்களும், எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது உதவிக்காரர்களையே ஸ்திரீகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக தகுதியாம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய், உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உதவிக்காரர்களும் அங்கே ஆண்களாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் உதவிக்காரர்கள் அங்கே பெண்களுடைய விஷயங்கள், பெண்களோடு தான் பேச வேண்டும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே உதவிக்காரர்களுடைய மனைவிமார்கள் இந்த உதவிக்காரர்கள், ஆண் உதவிக்காரர்களோடு இணைந்து அந்த தேவனுடைய பணியை செய்யலாம். ஒரு சில காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு உதவி தேவைப்படுகிறது பெண்களுக்கு. அது உங்களுக்கே தெரியும், பெண்கள் பலவீனமான பாண்டங்களாக இருக்கிறபடினாலே ஒரு சில காரியங்களிலே பெண்களுடைய உதவி, பெண்களுடைய ஆலோசனை தேவைப்படும் பொழுது அதை உதவிக்காரர்களுடைய மனைவிகள் அல்லது மேய்ப்பர்களுடைய மனைவிமார்கள் அந்த காரியங்களை செய்யலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு சட்டத்திட்டம் அங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த திட்டத்தை நாம் மீறக்கூடாது. அதாவது உதவிக்காரர்கள், நான் நல்லா சிறப்பாக வேலை செய்கிறேன், பாஸ்டரோட வேலை செய்கிறேன், அதனால் நானே பாஸ்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். 5 விரல்களும் அளவில் வேறு வேறையாக இருக்குது, ஆனால் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை செஞ்சால் தான் அது முடியும். அதே மாதிரி சிறுசு பெருசு அதெல்லாம் கிடையாது. எல்லாரும், ஒருத்தர் உதவிக்காரராக இருக்கலாம், ஒருத்தர் பாஸ்டராக இருக்கலாம், ஒருத்தர்
விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் இணைந்திருந்தால்தான் அந்த பிராந்திய சபை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். தேவன் மகிமைப்படுகிற ஒரு சபையாக விளங்க முடியும். கிறிஸ்துவானவர் தலைமையாக இருக்கிற ஒரு சபையாக இருக்க முடியும். அல்லது யாரோ ஒருத்தர் தான் அங்கே பாஸ்டராக இருப்பார். ஒரே ஒரு பாஸ்டர் இருப்பார். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாஸ்டர், அவருக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் தான் உண்மையான அருமையாக இருப்பார். அது தப்பு. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிகவும் கவனமாக நாம் இந்த காரியத்தை அணுக வேண்டும். ஏனென்றால் தீத்து புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்து என்று சொல்லி வாசிக்கிறோம். தீத்து 1வது அதிகாரம் 5வது வசனத்தில். அதாவது அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் சபையை சரீரப்பிரகாரமாக விசாரிப்பதற்கு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார்கள். அதே போல் ஏன் ஒருத்தரை மட்டும் ஏற்படுத்தலை? ஒருத்தரை ஏற்படுத்தி அவர்கிட்ட பொறுப்பை படைச்சிருக்கலாமே. ஆனால் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுகிற நபர்களை, அங்கே நற்சாட்சி பெற்றவர்களை அங்கே 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதே போல் ஒரு சபை என்று வரும்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தலைமைத்துவம் ஏற்க வேண்டும். ஏனென்றால் அங்கே ஏற்கனவே ஒரு தலை இருக்கிறது. கிறிஸ்து என்கிற தலை அங்கே இருக்கிறது. எனவே சரீரப்பிரகாரமாக விசாரிப்பதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட 2 அல்லது 3 அப்படிப்பட்ட பாஸ்டர்கள் தான் இருக்கணும். ஒரு பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு மேய்ப்பர், ஒரே ஒரு எல்டரு அப்படி இருக்கவே கூடாது. ஒரு மூப்பர், அந்த பேச்சே இருக்கக்கூடாது. பாஸ்டர், எல்டர், ஷெப்பர்டு எல்லாமே ஒரே அர்த்தத்தை உடையவர் தான். எனவே பரிசுத்த வேதாகமம் நம்மை வழிநடத்துகிறது. சரீரப்பிரகாரமாக நமக்கு ஆலோசனை சொல்வதற்கும் சபையை விசாரிப்பதற்கும் இன்னும் வேறு பல காரியங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றுக்கும் பாஸ்டர் தேவை. ஆனால் ஒரு பாஸ்டர் இருக்கக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு தலை இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செக்லிஸ்ட் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கின் அமைப்பிலே செயல்படும் பொழுது தான் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய திட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும். தேவனை மகிமைப்படுத்த முடியும். நாம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம் என்று சொல்ல முடியும். தேவனுடைய திட்டத்தை நம்ம செய்கிறதில்ல, அதை புரிஞ்சுக்கிறது இல்லை, அந்த வசனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கண்டு நம்ம கிறிஸ்தவர்கள்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மளை எப்படி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நம்மளை அவர் எப்படி எடுத்துக்கொண்டு போவார்? 2ஆம் வருகையில், அதாவது நியாயத்தீர்ப்பில் நம்ம எப்படி பயம் இல்லாமல் நிற்க முடியும்? எப்படி நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியும்? ஏனென்றால் நம்ம இந்த உலக பிரகாரமாக, சரீரப்பிரகாரமாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே, புரிந்து கொள்ளவில்லையே. அவருக்கு இஷ்டமான வழியிலே, அவருக்கு இஷ்டமான அவருடைய மனத்திட்டத்தின்படி நம்ம அவரை ஆராதிக்கவில்லையே, தொழுது கொள்ளவில்லையே. இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கணும். எனவே ஒரு பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செக்லிஸ்ட், ஒரு மிஷினை வாங்கினோம்னா அதை எப்படி நம்ம மேற்பார்வை செய்யணும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், எப்படி அதை உபயோகிக்கணும், ஒரு புக்கு கொடுக்குறாங்களே, ஒரு கேட்லாக் கொடுக்குறாங்களே, அதே மாதிரி நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு கேட்லாக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு நிழலாக இருக்கிறது. அதிலிருந்து நம்ம பல நல்ல கருத்துக்களை சரீரப்பிரகாரமாக நாம் இந்த நாட்களிலே எடுத்துக்கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். சரித்திரபூர்வமாக பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனை தொழுது கொள்கிற விஷயத்தில் நாம் புதிய உடன்படிக்கை அடிப்படையாக கொண்டு நாம் தேவனை தொழுது கொள்கிறோம். சபையாக கூடி வந்து தொழுது கொள்கிறோம். அந்த சபையை மேய்ப்பதற்கு என்னென்ன திட்டத்தை தேவன் வகுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே பல இடங்களிலே மூப்பர்கள் என்கிற அந்த பாஸ்டர், அந்த ஷெப்பர்ட்ஸ், மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், அந்த காரியங்கள் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு ஊழியக்காரர் மட்டும் இருப்பார். பல பிராந்திய சபைகளில் பார்த்தோம் என்றால் ஊழியர் என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய சபையை விசாரிக்கிற ஒரு நபராக அந்த ஊழியக்காரர் என்கிறதான அந்த பதம் புதிய உடன்படிக்கையிலே 1-2 இடங்களிலே வருகிறது தான். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் லீடர் அந்த இடத்துல ஒரு முன்னோடியாக இருந்து செயல்படுகிறார். எனவே ஊழியக்காரர் என்று சொன்னால் அது ஒரு மதிப்பிற்குரிய ஒரு காரியம்.
அவருக்கு பின்னால் பிராந்திய சபையே நிற்கிது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஒரு பாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவம் அங்கே வந்துடுது தானாகவே. அதாவது பாஸ்டர்னு போட்டுக்கல, ஆனால் ஊழியர் என்று போட்டுக்கிறோம். ஊழியர் என்று போட்டுக்கொண்டு பல வருடங்களாகவே மூப்பர்களை நாம் ஏற்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியர் என்கிற அந்த ஒரு நபருக்கு கீழேயே பிராந்திய சபையானது இயங்கி கொண்டே வருகிறது. அப்போ என்ன ஆயிடுது, ஒரு பாஸ்டருக்கு கீழே இயங்குகிற அந்த ஒரு மனப்பக்குவத்தில் மக்கள் வந்துடுவாங்க. அவரை விட்டு அவரை வழி இல்லை. பல வருடங்களாக ஏதோ ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு லீடர் இருக்கிறாரு, அவர் வழி நடத்துகிறாரு. அப்புறமாக அங்கே உறுப்பினர்கள் சேருகிறார்கள். அங்கே இந்த தகுதி அம்சங்களை கொண்ட நபர்கள் வந்த உடனே அங்கே மூப்பர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். மூப்பர்களுடைய கரங்களிலே சபையானது மாறுகிறது. இதை குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஏற்கனவே உலகின் உயரிய பதவி அப்படிங்கிறது இந்த யூடியூப் சேனல்லே இருக்குது, அதை நீங்கள் கேளுங்க. அப்போ பல வருடங்களாகவே இந்த ஊழியர் என்கிற அந்த அமைப்பின் கீழாகவே பல வருஷங்களாக இயங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு சில பலவீனமான பிரதேசங்களிலே அந்த காரியம் சரி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் செழுமையான இடங்களிலே, புரிந்து கொள்ளுகிற ஜனங்கள் வாழ்கிறதான இடங்களிலே கூட நல்ல மனப்பக்குவமும் இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்குது. பல பிராந்திய சபைகளில் இந்த குணாதிசயங்களெல்லாம் கொண்ட பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு ஊழியர் தான் எல்லாரையும் மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். தயவுசெய்து இந்த போக்கு மாற வேண்டும். ஒரு ஊழியர் ஒரு இடத்துல ஒரு முன்னோடியாக லீடராக இருந்து ஒரு பிராந்திய சபையை அங்கே அவர் துவக்கி இருக்கலாம். தேவனுடைய கிருபையினாலே அவர் பல தியாகங்களை செய்து உருவாக்கி இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் காலத்தில் எப்பொழுது தேவனுடைய திட்டத்தின்படியாக அங்கே ஆத்துமாக்கள் சேர்ந்து கொள்ளுகிறார்களோ, தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறார்களோ, அதில் யாரெல்லாம் இந்த பட்டியலிலே, இந்த தகுதியாம்ச பட்டியலிலே இருக்கிற அந்த குணாதிசயங்களை பெற்றிருக்கிறார்களோ, அவர்களை உடனடியாகவே 2 பேரை கண்டிப்பாக மூப்பர்களாக ஏற்படுத்த வேண்டும். ஒருவேளை ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ஊழியருக்கு அந்த சிறப்பான அம்சங்கள் எல்லாம் இருக்குது, குணாதிசயங்கள் இருக்குது, இவருடைய பிள்ளைகளும் பெரியவங்கள ஆயிட்டாங்க அப்படின்னா, இவர் தன்னை அங்கே ஒரு மூப்பராகத்தான் சொல்ல வேண்டும். நான் இந்த பிராந்திய சபையிலே மூப்பராக இருக்கிறேன். இன்னொரு சகோதரரும் அங்கே இருக்கிறார். 2 பேர் அங்கே மூப்பராக இருக்கிறார்கள். மூப்பர்கள் சபையை விசாரிக்கணும், அதன் இடத்துல சுவிசேஷ பணியையும் செய்யணும். அப்போ அங்கே ஊழியர் என்கிற அந்த பேச்சு அங்கே அடிபட்டு போயிடுது. இப்போ மூப்பர்கள் அந்த பிராந்திய சபையை மேய்க்கிறாங்க. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் பல வருடங்களாகவே ஊழியர்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நடைமுறை இருக்கிறது. அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். எல்லாரும் பாஸ்டர் ஆக முடியுமான்னா, ஆண்கள் கண்டிப்பாக எல்லாரும் பாஸ்டர் ஆக முடியும். பெண்கள் இந்த விஷயத்திலே பாஸ்டர் ஆக முடியாது. ஏனென்றால் அதற்கு வேதம் அனுமதி அளிக்கவில்லை. அவர்களுக்கு வீடு என்கிற கனமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய காரியங்களை அங்கே செய்வதற்கு தேவனால் நேரடியாக படைக்கப்பட்ட அந்த ஆதாம், ஆண்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். பெண்களுக்கு வீடு என்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2ம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால்தான் ஒரு சமுதாயம், ஒரு தேசம் மிக சிறப்பாக இருக்கும். இது தேவனுடைய திட்டம். அதனால் பெண்கள் கண்டிப்பாக பாஸ்டர் ஆக முடியாது. அடுத்ததாக ஆண்கள் ஆகலாம். ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே சபையில் பாஸ்டர்கள் இருக்க வேண்டும். அடுத்தது 3வதாக லீடர் என்கிற அந்த ஒரு பொறுப்பு ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொரு பிராந்திய சபையிலுமே இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு சபையை ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா, அவர் ஒரு லீடராக, அந்த இடத்துல லீடராக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு போவாங்க. ஒரே ஒரு ஆடு மட்டும் தலையை தூக்கிட்டு முன்னால் போகும். அந்த ஆடை பின்தொடர்ந்து மற்ற ஆடுகள்லாம் போகும். செம்மறி ஆடுகள்லாம் தலையை தூக்கிட்டு போகிறது ஒரு வெள்ளாடாக இருக்கும். நல்லா கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு கருப்பு கலரில் வெள்ளாடு அது போகும். பயப்படாமல் போகும். பின்னாலேயே செம்மறி ஆடு போய்கிட்டே இருக்கும். அல்லது ஒரு 10-20 வெள்ளாடுகள் அது முன்னால் போகிறது. நமக்கு முன்னாக போகிற ஒரு பெரிய ஒரு பிரதான மேய்ப்பர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவருக்கு பின்னாக நம்ம எல்லாரும் போகிறோம், உண்மைதான். ஆனால் பிராந்திய சபை விசாரிப்பதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மேய்ப்பர்கள் அங்கே சரீர பிரகாரமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்படினாலும் இந்த ஊழியக்காரர்கள் மூப்பர்களை உருவாக்குவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அவர்கள் தங்களை மூப்பர்களாக வடிவமைத்துக் கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய திட்டம் அப்பொழுதுதான் அங்கே நிறைவேறுது. ஒரு பிராந்திய சபை அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பெரிய சபையாக இருக்கிறது. பல பேர் கூடி வருகிறார்கள். ஆனால் அங்கே மூப்பர்களே இல்லை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேன் ஆர்மி, சிங்கிள் மேன் ஷோ என்று சொல்வார்கள். தனியாக நின்று பல வருடங்களாக அவர்கள் அந்த ஊழிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள்.
தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த திட்டத்தை முழுமையாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக அட்லீஸ்ட் பிரயாசப்படலாம், உழைக்கலாம். ஒரு மூப்பர்களை உருவாக்குவதற்காக நம்ம உழைக்கலாம். அவங்க கையில் சபை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்க சரியாக மேய்க்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. இது தேவனுடைய பணி, தேவனுடைய சபை, அவர் பார்த்துக்க போகிறார். நம்ம ஜெபிக்கணும், அதற்காக பிரயாசப்படணும், அவருடைய திட்டத்தை முழுமையாக உருவாக்க பாடுபடணும். எல்லாருமே மூப்பர்களாக வேண்டும் அப்படிங்கிறத விரும்பணும். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுமே, எனக்கு சரியான நேரம் வரும் பொழுது நான் என்னுடைய பிள்ளைகளை சரியானபடி வளர்த்து அவர்கள் பெரியவர்களாகி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பொழுது கண்டிப்பாக நானும் மூப்பராகுவேன். மூப்பராகிற அந்த வருஷத்தில் மட்டும் நான் நல்லவனாக இருந்து இந்த அட்டவணை பிரகாரம் இருந்து நான் உள்ளே நுழைஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. சில பேர் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இப்படி இருந்துட்டு கடைசியில் அந்த வயசு வந்தோன்னே நல்லவங்களா இந்த அட்டவணையின்படியே நடந்துட்டு மூப்பர்கள் ஆயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு. ஆரம்பத்திலிருந்தே அதற்காக பிரயாசப்பட வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே சரியானபடி அந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகுதி அம்சங்களின்படி வாழ வேண்டும். இது தேவனுடைய சபை. தேவன் உங்களை மூப்பர்களாக நியமிப்பார். தேவன் உங்களை ஏற்படுத்துவார். பிரதான மேய்ப்பர் என்று சொல்லும் பொழுது அதற்கு அடுத்தபடியாக துணை மேய்ப்பர்கள் ஒவ்வொரு பிராந்திய சபையிலுமே பாஸ்டர்ஸ் கண்டிப்பாக வேண்டும். அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்க வேண்டும். ஒருத்தர் மட்டும் ஒரு இடத்துல பாஸ்டராக இருக்கிறாரு அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக ஒரே ஒரு ஊழியக்காரர் மட்டும் பல வருஷமாக அந்த பிராந்திய சபையில் ஊழியக்காரராக இருக்கிறாரு, அவர் தான் நடத்துகிறாரு அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மூப்பர்களை ஏற்படுத்துவதற்கு நாம் கண்டிப்பாக பிரயாசப்பட வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில் பல காரியங்கள் இந்த யூடியூப் சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நியூ கோவனன்ட் டாக்ட்ரின் என்கிறதான இந்த சேனலில் நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிற தலைப்பில் பல கேள்விகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான பதில்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பைபிள் ராஜாக்கள் என்கிற தலைப்பில் ராஜாக்களை பற்றியதான காரியம், இன்னும் இசைக்கருவிகள் இல்லாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்டிப்பாக அந்த பழைய வீடியோக்களெல்லாம் கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்களுக்கு நான் சொன்ன இந்த வேத வசனங்களை அல்லாமல் பல வேத வசனங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவைகளையெல்லாம் வைத்து இந்த செய்தி நீங்கள் பரிபூர்ணமான ஒரு வடிவத்தில் கொண்டு வரலாம். சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் மேலோட்டமாக இருக்கும், ஆனால் அதில் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் நாம் எல்லாரும் இணைந்து பணிபுரிய வேண்டும். அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த உலகத்திலும் பிராந்திய சபைகள் பலுகி பெருகும். ஒரு தேசம் சுமூகமாக சரியானபடி வழி நடத்தப்படும். ஒரு தேசத்தில் பிரச்சனை மேலே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 அப்படின்னா அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான். நம்ம சரியாக நடக்கலை, அதனால தேசத்தில் யுத்தம், தேசத்தில் எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவு, தேசத்தில் பாவம் பெருகிட்டே போகுது. அப்போ கிறிஸ்தவர்கள் நாம் முதலாக சரியானபடி தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், அதை கண்டிப்பாகவே நிறைவேற்ற வேண்டும். இப்படியாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை அடையும் பொழுது கண்டிப்பாக தேவன் அந்த தேசத்தை சீர்படுத்துவார், நேர்படுத்துவார். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறையாக சபையிலே பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினாலே இருதயத்தினாலே மகிமைப்படுவாராக. ஆமென்.